வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பார்வை அப்படின்ற நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நண்பர்களே, தென் மாவட்டத்தில் பல தொகுதிகளில் அடிவாங்கிய திமுகவினர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்களே ப்ரோ, உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தென் மாவட்டத்துல இதுவரை இல்லாத, வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு பல்வேறு விதமான தோல்விகளை பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாதக கூறுகளும் பாத்தீங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தென் மாவட்டங்கள்ல பெருசா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்னஸ் அப்படின்றது திமுகவினருக்கு இல்லை அப்படின்றத இங்க நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தங்களுடைய படுதோல்வியையே பாத்தீங்கன்னா சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகளும் மற்றும் சாத்திய கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது பிரத்யேகமாக கிடைக்க பெற்று கொண்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகளில் திமுகவினர் அடிவாங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பாத்தீங்கன்னா அலசி ஆராய்ந்து இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தென் மாவட்டம் முழுவதுமே பாத்தீங்கன்னா அதிருப்தி அலை அப்படின்றது திமுகவினருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளுக்கு மேல குற்றச்சாட்டுகளும் ஒரு புறம் பாத்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திமுகவினர் பல தொகுதிகளில் பாத்தீங்கன்னா அவர்கள் படுதோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக இருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் பல்வேறு விதமான தொகுதிகளில் தன்னுடைய படுதோல்வி அரசியலை பாத்தீங்கன்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்தினர் பாத்தீங்கன்னா எடுக்க வாய்ப்பு மற்றும் சாத்திய கூறுகள் நிறைய இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா பல தொகுதிகளில் திமுகவினர் ஒரு படுதோல்வி என்ற ஒரு சூழ்நிலையை பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் அடையக்கூடும், நிச்சயமாக அடைவார்கள் என்று கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அந்த கூறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் என்னவாக மாறப்போகிறது அப்படின்றத நம்ம கட்டாயமா வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி. இது போல நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறது. ஸோ ஒரு விதமான காணொளிகளுமே ஒரு விதமான அறிவிப்புகளுமே தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்.